வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாக பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் கணவன் மனைவி ரொம்ப வயதானவர்கள், ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்களுக்கு டைம் பாஸ் வந்து ஒரு கடுமையான இதாக இருந்தது. எல்லோரும் வந்து நீங்கள் எப்படி ரிட்டையர் ஆகிட்டு உங்களுடைய டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் எங்களை கவனிங்க அப்படின்றாங்க. சரின்னா ஒருத்தர் கவனிச்சிட்டே இருக்கார். அவங்க வந்து ஒரு ஜுவல்லரி கடைக்கு போகிறாங்க. ஜுவல்லரி கடையில் நிறைய நகைகள் இருக்குது. அங்கே போய்ட்டு அந்த ஒவ்வொரு நகையாக எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது வேணான்ட்டு அப்புறமா வாங்கிக்கலான்ட்டு வெளியில் வராங்க. அங்கே ஒரு மணி நேரம் நல்லா ஏசியில் நல்லா 1 மணி நேரம் ஆகிடுது. அங்கேருந்து வராங்க, கடைக்கு வெளியில் வராங்க. கடைக்கு வெளியில் வந்து அவங்க பஸ்ஸில் தான் வந்தாங்க. கடைக்கு வந்து பஸ் ஏற போகலான்னு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு கார் நிற்கிது. அந்த கார் பக்கத்தில் போகிறாங்க அவங்க. உடனே அங்கே ஒரு கான்ஸ்டபிள் ஓடியாந்து இந்த கார் உங்களுதான்னு கேட்குறாங்க. இவர் ஒன்றும் அது எதுவும் இது பண்ணாமல் பேசாமல் நிற்கிறாரு. இங்கே எப்படி நீங்கள் பார்க் பண்ணீங்க, இந்த ஃபைனை கட்டுங்க, 1000 ரூபா ஃபைனை கட்டுங்க அப்படின்வாங்க. ஐயோ எதுக்குங்க நாங்கள் 1000 ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீங்கள் இப்போ இங்கே வந்து நோ பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணி வச்சிங்க, 1000 ரூபா ஃபைன் கட்டுங்க அப்படின்வாங்க. இல்லைங்க சாரிங்க, இவ்வளோ பணம்லாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னுவார். நாங்கள் இப்போ கட்ட முடியாதே அப்படின்வாங்க. சரி பரவாயில்ல, ஒரு 200 இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பார் அவர். 200 நான் 200 நான் எங்கே போகிறது? சரி 200 கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் பில்லு கொடுப்பீங்களான்னு கேட்பார். அந்த கல்யாணம் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு எப்படி பில்லு கொடுப்போம்? பில்லு கட்டணும்னா 1000 ரூபா தான், பில்லு வேணும்னா 1000 ரூபா கட்டணும். நீங்கள் நான் ஏதோ ரொம்ப முடியாதுன்றீங்களேன்றது தான் ஒரு 200 கேட்குறேன் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் பில்லு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் அவர் போலீஸ்காரர். அப்படிலாம் இருக்கீங்களா? அப்போது நான் சட்டம் பேசிகிட்டே இருக்கார். என்ன பிரச்சனை, என் வண்டியில் என்ன பிரச்சனை, ஒரு 5 நிமிஷம் நிற்கலங்க, என்ன பிரச்சனை அப்படின்னுறாரு. உடனே அவர் உங்கள் வண்டியில் என்ன பிரச்சனைன்றீங்களா? அது பாருங்கள், நம்பர் பிளேட்டு சரியாக தெரியல, கரெக்டாக விசிபிளாக இல்லை, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு இல்லை, டயர் 2 வீக்காக இருக்குது அப்படின்ட்டு நிறைய கதை சொல்லுவார். எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டால் மொத்தமாக ஃபைன் ஒரு 8000 ரூபா அப்படின்னு வரும். 8000 ரூபா தான் அப்படின்ட்டு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் திடீர்னு ஒரு பஸ் வரும். போயிட்டு பஸ்ஸில் ஏறி அவங்க மட்டும் போயின்னே இருப்பாங்க. அந்த போலீஸ்காரர் பேன்னு இப்போ முடிப்பார். அவங்களுக்கு அந்த காரும் அவங்களது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ பக்கத்தில் ஒருத்தர் கவனிக்க சொன்னாங்க இல்லையா, நாங்கள் எப்படி டைம் பாஸ் பண்ணுறோன்னு கேட்டார் இல்லையா ஒருத்தர். அவருக்கு கொஞ்சம் நாளைக்கு கவனிங்கன்னு சொன்னாங்கல்ல, அவர் பார்த்துட்டு அவர் சிரிச்சிட்டே அவர் போயிட்டார். இதுதான் இப்போ வயதானவர்கள் வந்து சிரிக்கக்கூடிய கதையாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய கதை. நிறைய பேர் இது மாதிரி சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டால் சம்மந்தம் பதில் சொல்லிட்டு அவங்களுடைய நேரங்களை ஒவ்வொரு நாளும் இது மாதிரி ஒவ்வொரு மாலுக்கு அது போயிட்டு அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வயதானவர்கள் எப்பயுமே புத்தி கூர்மையாக அவங்களுடைய நேரங்களை சிறப்பாக கழிச்சிடுவாங்க. அதுதான் அந்த கதையுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.